ஜால்ரா அடிக்குது. விடுதலை சிறுத்தை திருமாவளவன் பேசினார். உண்மையாவே மனசாட்சியோட பேசுறீங்களா? சிந்திச்சு பாருங்க. மனசாட்சியோட நீங்க பேசுறீங்க. 41 உயிர் இழந்து இருக்கின்ற இந்த நேரத்தில் ஏதோ குற்றச்சாட்டை சொல்லி ஆட்சியாளருக்கு தூபம் போடுவதை விட்டு விடுங்கள். அமைதியா இருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விசிக சார்பில் நடைபெற்ற மது ஒழிப்பு மாநாட்டிற்கு வந்திருந்த தொண்டர்கள் சிலர் கும்பல் கும்பலாக அமர்ந்து மது அருந்தியதோடு கட் அவுட்டுகள் மீது ஏறி நின்றனர். சரிஞ்சு விழுந்தா நிறைய பேருக்கு ஆபத்து. தயவுசெய்து சொல்றது கேளுங்க. ஒரு 4-5 பேர் பண்றது பல பேருக்கு பாதிப்பு வந்து அது மாதிரி நாற்காலி மேல யாரும் ஏறி நிக்காதீங்க. நிகழ்ச்சி துவங்கிய சிறிது நேரத்தில் மைதானத்தின் 4 புறம் இருந்தும் தடைகளை உடைத்துக் கொண்டு மேடையை நோக்கி ஆண்கள் திரளாக வரத் தொடங்கினர். அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசாரும் பவுன்சர்களும் ஆளுக்கு ஒரு பக்கமாக ஓடும் நிலை ஏற்பட்டது. குறைந்தபட்சம் 100 கோடி ரூபாயாவது அதற்கென ஒதுக்கி அனைத்து விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலர் இது ஏன் கேள்வி அதிர்வை உருவாக்கி இருக்கிறது என்றால் அதில் சிலர் பெண் காவல் அதிகாரிகள் மீது கை வைத்து தள்ளியதையும் பார்க்க முடிந்தது. தொண்டர்கள் மத்தியில் சிக்கிய பெண் காவலர்கள் என்ன செய்வது என தெரியாமல் தவித்தனர். முன்னெடுக்கப்படுகிறது என்பதற்காக ஒரு சிறப்பு காணொலியை மக்கள் மற்றும் ஊடக நண்பர்களின் பார்வைக்காக மாநாட்டு பந்தலில் அமைக்கப்பட்ட 50 அடி கட் அவுட்டுகள், லைட் டவர், கொடிக்கம்பங்களில் ஏறி சிலர் ஆரவாரம் செய்ய தொடங்கினர். அவர்களை மேடையில் இருந்தவாறு திருமாவளவன் கண்டித்தார். சரிஞ்சு விழுந்தா நிறைய பேருக்கு ஆபத்து. தயவுசெய்து சொல்றது கேளுங்க. ஒரு 4-5 பேர் பண்றது பல பேருக்கு பாதிப்பு வந்து அது மாதிரி நாற்காலி மேல யாரும் ஏறி நிக்காதீங்க. ஒரு கட்டத்தில் பெண்கள் இருந்த பகுதிக்குள் ஆண்கள் கூட்டம் புகுந்ததால் பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டனர். காந்தி அடிகளே நம்மை அவங்களுக்கு பெரிய கொடூரங்கள் வருகிறது. அமைப்புகள் அவர்கள் இன்றைக்கு